So hi friends, welcome back to my channel. நான் பாத்தீங்கன்னா உங்க சஞ்சீவ். So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம Ninja 300 க்கு பாத்தீங்கன்னா நம்ம LED லைட் தான் மாட்ட போறோம். என்ன பிராண்ட் கேட்டிங்கனா bro அது பாத்தீங்கன்னா Nighteye ஓட H7 டைப்புங்க. So Ninja க்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரல் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஹை பீம், இன்னொரு இது சைடு பாத்தீங்கன்னா லோ பீம். So அதுக்கு பாத்தீங்கன்னா H7 பல்ப் தான். H7 பல்ப்ல ரெண்டு பல்ப் வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா லோ பீம்க்கு, ஒன்னு பாத்தீங்கன்னா ஹை பீம்க்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நைட்டை எப்படி ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கணும், எது டூப்ளிகேட் கண்டுபிடிக்கணும் பார்க்கணும். நான் பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கினீங்க போகணும் கேட்டீங்கன்னா அமேசானில் தாங்க வாங்கினேன். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி நீங்கள் டெலிவரி வாங்கும்போது ஒரிஜினலாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும், எப்படி நிஞ்சக்கு நம்ம ப்ராப்பராக லைட் மாற்றுறோம், ஸோ அதோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது, நார்மல் ஹாலோஜன் பல்புக்கும் ஸோ நம்ம எல்இடிக்கும் பிரைட்னஸ் எப்படி இருக்குது, என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாங்க நம்ம இதுக்கு. ஸோ ஃபுல்லாக ஃபிட்டிங் நீங்கள் கேட்கலாம் ப்ரோ வண்டிக்கு நம்பரே வரல, அது கூட மாடிஃபிகேஷன் கேட்டால், பட் எனக்கு கிடையாதுப்பா ஒரு ரெண்டுங்கிற மாதிரி மாடிஃபிகேஷனுக்கு கிடையவே கிடையாது ஒரு ரெண்டு. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம இது மாற்றியாச்சுங்க. ஸோ நம்ம எல்இடி லைட் மாற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டுங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்து ஒன்றா போயிட்டே இருப்போம், ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட். ஸோ அந்த மாதிரி ஒன்று அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட் மாத்திர வீடியோ பார்த்துடலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ட்ராவல் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ் நான் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரோ ட்ராவல் வீடியோலாம் வரலான்னு கேட்பீங்க. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோ எல்லாமே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் கேரளாவில் ஒரு பயங்கரமான நடக்குங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் போகிறோம். ஸோ தொடர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிஞ்சாக்காக வாங்கின லைட் பார்த்தீங்கன்னா ஸோ இதாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டை ஓடுது. இது பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல். ஸோ இது டூப்ளிகேட் வருது, ஒரிஜினல் வருது ப்ரோ, எப்படி இது ஒரிஜினல் கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு டூப்ளிகேட் பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸோ சைட் பை சைட் வச்சா தான் தெரியும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த H7ங்கிற பார்த்தீங்களா, ஸோ இந்த H7 எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். இந்த H7 எழுதியிருக்கிறது ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதெல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்ட்டி எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல் பேக்கிங்கோட. ஸோ இது இப்போ பிரிக்கலாங்க. ஸோ ஒரு வழியாக பிரிச்சாச்சு. நிஞ்சாக்கு பார்த்தீங்கன்னா H7 டைப்புங்க. ஸோ ரெண்டு பல்பு, ஒன்று அப்பர், ஒன்று ஹை பீம், ஒன்று லோ பீமுங்க. மெட்டீரியல் கூட பயங்கரமாக இருக்குங்க. இந்த க்ளவுஸ் நம்ம லைட்டை அழுக்காக்கிடக்கூடாதுங்கிறதுனால இது சேஃப்டிக்கு. ஸ்டேட்மெண்ட் Nighteye அவங்க ரீபிராண்ட் பண்ணிட்டாங்கங்கிறதுக்கு. நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க, எங்களுக்கு லைட்டாக கொடுங்க. ஸோ இது மேனுவல். ஃபோம் குவாலிட்டி கூட பாருங்கள். எடுப்போமா Nighteye அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலோட Nighteye பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃபேன், ஸோ இந்த 3 ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். தெரியுது உங்களுக்கு, ஃபுல் பிளாக்காக இருக்குது. டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு இந்த பெரிய ரிங் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா இது அவுட்டர் ரிங் பிளாக்லேயும் உள்ள லைட்டாக ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல். ஸோ இது ஒர்க் ஆகாத மட்டும் செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேங்க. லைட் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இது பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டோட கவர். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கிளாம்ப். நம்ம பார்த்தீங்கன்னா போல்ட் இங்கே தெரியுது உங்களுக்கு, பல்பு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா H7ங்க இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எல்இடி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். வா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த பல்ப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிஞ்சாவில் ரிமூவ் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா H7 டைப்புங்க. 2 சாக்கெட் இருக்கும். ஸோ சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 தான். பட் இதில் இப்போ டேரெக்டாக நம்ம போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை பத்தாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப் மட்டும் ஃபஸ்ட்டு உட்கார வச்சிடணுங்க. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த கிளாம்ப் ரிமூவ் ஆயிருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பல்பை நம்ம இப்போதைக்கு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இந்த கிளாம்பை கரெக்டாக ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பல்ப் மாட்டிக்கலாங்க. இங்கேருந்த பேனல் ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு போல்ட் வருங்க. ஸோ ஒரே ஒரு போல்ட்டு தான்.
ஸோ தென் இந்த மேலே இருக்கிற கவர் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு போல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட் இது ரிமூவ் பண்ணால் ஸோ இந்த பீஸ் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிருங்க. ஸோ இந்த பக்கம் சைட் பேனல் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒன்று இங்கே ஒன்று இது ஆலன் கீங்க, இது நம்ம நார்மல் 10 நம்பரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இந்த இடத்துல ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் இந்த இடத்துல இந்த வாஷரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல ஒன்றுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல லாக் தெரியுது பார்த்தீங்களா கீழே. ஸோ இங்கே ஒரு லாக். இப்போ பார்த்தீங்கன்னா சைட் பேனலில் ஜஸ்ட் இதுக்கு லாக்கில் கிளிப்பில் உட்காந்துருக்கோங்க. ஜஸ்ட் இதுங்க இதை இப்படி பண்ணி பெல்லை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த சைடு பேனல் ரிமூவ் பண்ணால் இந்த இடத்துல போல்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு போல்ட் மட்டும் ரிமூவ் பண்ணாங்க 10 நம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேக் சைடு ஃபுல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 போல்ட் பிடிச்சிருக்குங்க. ஐ மீன் அந்த பட்டன் டைப் சிஸ்டம் 1, அப்புறம் இங்கே 1 2, அப்புறம் இந்த இடத்துல ஒன்றுங்க 3. ஸோ 3 பட்டன் டைப். ஸோ இந்த பேனல் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாம்ப் தான், அதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இண்டிகேட்டரோட இது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் கவரோட நம்ம H7ஓட அவுட்டர் கவர் உட்கார வச்சாச்சுங்க. ஸோ இது லைட்டாக இந்த கிளாம்பில் உட்காரல, லைட்டாக இந்த கிளாம்பை விரிச்சு விட்டு இப்போ உட்கார வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் மாட்டிக்கலாம் நெக்ஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பல்பை ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மாட்டியாச்சுங்க. நம்ம லோ பீம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ LED போட்டிருக்கேன். ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் வேணால் என் கையெல்லாம் பாருங்களேன் செம்ம ரெட்டிஷ் ஆயிடுச்சுங்க. நான் வேணால் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் 1 செகண்ட். ஒயரிங் பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல பார்த்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒயரிங் கொடுத்துக்கலாம். ஸோ ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஹை பீம் போட்டிங்கன்னா பாருங்களேன் இந்த சைடு மட்டும் தான் மாற்றிருக்கோம், இந்த சைடு இன்னும் மாற்றணும். சேம் நம்ம லைட்டு உள்ளே விட்டு இந்த கேப் இருக்குல்லங்க. ஸோ இந்த கேப்பை மறந்துடாதீங்க, இந்த டஸ்ட் கவர். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம டஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழை தண்ணியில் அந்த கோல்டு பார்த்திங்கன்னா உள்ளே போனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரப்பருங்க. ஸோ இந்த இதை கரெக்டாக ப்ராப்பராக எல்லா பக்கமும் நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபேரிங் மாட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இங்கே LED போட்டாச்சுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் பல்ப் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா எப்படி ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் தாங்க. ஸோ இந்த பீஸ் தான் ஃபஸ்ட் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த பீஸுக்கு பார்த்திங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற ஆலன்கி ஃபஸ்ட் இந்த ஆலன்கி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இது ரிமூவ் ஆயிரும். இது இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கீழே இருக்கிற ஃபேரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆலன் கீ. ஸோ இது ஒரு ஆலன் கீ, இந்த இடத்துல ஒரு ஆலன் கீங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பட்டனும் அதே மாதிரி உள்ள இந்த கீழே அடியில் இந்த இடத்துல பட்டன் இருக்கும். ஸோ இந்த 2 பட்டன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஆலன் கீ, இந்த 3 ஆலன் கீ. இது கிளிப் டைப் தான், புல் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து இந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இதுவும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆலன்கியும். ஸோ இந்த பார்ட் போல்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க, ஃபுல் பண்ணுறது. இந்த இடத்துல 2 அந்த இது இருக்கும், ரப்பர் டைப் லாக்கு, ஜஸ்ட் இழுக்கிறது தான். ஸோ இந்த ஃபேரிங் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு போல்ட், ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று,
ஸோ நேராக கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குங்க. ஸோ இது அப்படியே முன்னாடி வந்தோன்னா மேலே இங்கே ஒன்று, அதே மாதிரி இந்த இடத்துல 3 பட்டன் இதுங்க. இங்கே ஒன்று, இது ஒன்று. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் டைப்பு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேலே இந்த இடத்துல ஒரு பட்டன். ஸோ இந்த பட்டன் எப்படி ரிமூவ் பண்ணணுக்குன்னா ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி நார்மலாக எடுத்துக்கலாங்க. இது ரிமூவ் பண்ணுவோங்க இங்கே. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேம் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி இந்த ஹெட்லைட்டு கீழே ஒன்று இருக்குங்க, இதுவும் ப்ரெஸ் பண்ணி வெளில எடுத்து. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது ரிமூவ் பண்ணுங்க. சேம் மேலன் கீ தான். ஸோ இந்த ஃபேரிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அப்படியே எடுத்தாலே வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல இண்டிகேட்டர் இருக்கும், ஸோ அதை ரிமூவ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ரிமூவ் பண்ணால் இந்த ஃபேரிங் தனியாக வந்துடும். ஸோ பார்க்கிங் லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அங்கே இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கு. நம்ம இப்போ ரிமூவ் பண்ணி ஸோ எல்இடி போட்டாச்சு. இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்க ஜஸ்ட் கீ ஆன் பண்ணால் தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. மறுபடியும் இது பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி உள்ளே தள்ளி அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம நார்மலாக ஆன் பண்ணாலே. ஸோ பல்ப் ஹோல்டர் பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ இந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இந்த லைட்லாம் ஒர்க் பண்ணுறது கஷ்டம் தாங்க. இங்கே கை பத்தாது. இந்த இடத்துல பின்னாடி அந்த ஃப்ளக்கு போட்டிருப்பாங்க, ஜஸ்ட் அதை இந்த லாக்கை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி தள்ளுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பல்பு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் ரிங்கு மட்டும்தான். ஃபஸ்ட்டு இது ரிங்கை இந்த பல்பை ரிமூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க லைட் மாட்ட முடியும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கட் தெரியுது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளேஸ் ஆகும் உள்ள. இதை பார்த்தீங்கன்னா அப்படி கரெக்டாக உள்ள வைப்போங்க. உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இதே மாதிரிங்க, சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அந்த அவுட்டர் ரிங் உட்கார வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எல்இடி உள்ளே ப்ளேஸ் பண்ணி ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். அப்புறம் பல்ப் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்குங்க. பார்த்தீங்கன்னா லாக் ஆயிடுச்சு. தெரியுது உங்களுக்கு? எந்த ஒரு ஷேக்குமே இல்லை, லாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைவே, இது பாஸ் லைட். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் தெரியும். இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி போகிற மாதிரி ஃபஸ்ட் இந்த இடத்துல போட்டுக்கலாம். முன்னாடி லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது லாக் பண்ணணுன்னே அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று போல்ட் ரிமூவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல மேலே இங்கே ஒரு போல்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்கிற போல்ட்டெல்லாம் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ப்ராப்பர்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோ பீமில் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு லோ பீமே பயங்கர பிரைட்டாக தான் இருக்குது. தேவையில்லாமல் எல்இடி வாங்கிட்டோன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ பீம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹை பீம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு இந்த வண்டியில் கொடுக்குற ஹாலோஜன் லைட்டே பயங்கர ஒரு ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் இருக்குது. ஸோ நம்ம இது இல்லாமல் இன்னும் எல்இடி போட்டால் நம்மளுக்கு இன்னும் நல்ல பிரைட்னஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ரோடு விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா லோ பீம். ஸோ இது ஹை பீம். எனக்கு தெரிஞ்சு ரைட் சைட் லைட் ரைட்டுக்கும் லெஃப்ட் சைட் லைட் லெஃப்ட்டுக்கும் பிரைட்னஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி லைட் போட்டு முடிச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா லோ பீம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஹை பீம். லோ பீம் ஹை பீம். என்ன கேட்டிங்கன்னா லோ பீம் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லைங்க, கொஞ்சம் நல்லா ஒய்டாக விழுகுது. பட் எனக்கு ஒரு பெருசாக ஃபோனில் ப்ரைட்டாக இருக்குது. பட் நிஜத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஹை பீம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ டில் அந்த ரோடு மெயின் ரோடு வரைக்கும் பக்காவாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ லோ பீம் ஹை பீம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ராப்பராக இருந்திருக்கும். நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஹேண்டில் பார்லன்னு கீழே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பல்பெல்லாம் மாற்றிடலான்னு நினச்சேங்க. பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட 2 சைடு ஃபேரிங்கும் ரிமூவ் பண்ணி தான் இது பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டீட்டெயிலாக காமிச்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. 2 பக்கம் ஃபேரிங் மாற்றி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. எல்லாமே ப்ராப்பராக போகணும், புது வண்டி வேறு. ஸோ எந்த ஒரு தப்பும் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நீங்களும் மாறுற மாதிரி இருந்தால் நைட் டைம் மாறிக்கலாம், பக்காவாக இருக்குது. அமேசானில் நீங்கள் வாங்குறது ஒரிஜினலாக மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நைட் டைம் பக்காவாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லோ பீம் எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் பெருசாக படல. பட் ஹை பீம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஹை பீம் போட்டாலே போதுங்க, செம பிரைட்னஸ். அது அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. நைட் டைக்கு அப்கிரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் மோட்டிஃபிகேஷன் வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேலண்டட் அப்புறம் பைக் மோட்டிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளில போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க, அந்த டூலர் இருந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.